இதுதான் அந்த காலத்து பெண்களிடம் இருந்தது. அது இன்றைக்கு இருக்கிறதா? ஹே டியூட் அப்படின்னு கூப்பிடுற அந்த பெண்ணிடத்தில் அந்த சின்சியாரிட்டி இருக்கிறதா என்றுதான் மகா அவர்கள் கேட்டார்கள். நான் கேட்கவில்லை, அவர்கள் கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லுவதற்காக அன்பு சகோதரி வள்ளி சக்தி அவர்கள். 2 பேரும் பவர்ஃபுல்லான பேர். எல்லா புகழும் இறைவனுக்கு. இருதயம் துடிப்பது 2 மடங்கு உன் காதல கேட்கணுமா? இங்க வந்து நின்று பாரு. வைரமுத்துவாய் இருந்திருந்தால் இப்படி ஒரு கவிதையாவது கிடைத்திருக்கும் என்று உங்களுக்கு. 24 மணி நேரம் மைக்கு இல்லாமல் பேச சொன்னா கூட எங்களால் பேச முடியும். மைக்கு முன்னால் 5 நிமிடம் அரை நாளாய் மிரட்டுகிறது. வார்த்தைகள் வாய்க்குள்ளே சிக்கிக்கொள்ளலாம், குரல் நடுங்கலாம், சொல்ல வந்த விஷயத்தையே நான் இங்கு மறந்து போகலாம். எது நடந்தாலும் எய்தவன் இருக்க அம்பை நொந்து பிரயோஜனம் இல்லை. என்னை இங்கே ஏற்றி விட்டது ஒரு எனிமிதான். அவரோட நம்பரை நான் அப்புறமா உங்களுக்கு தந்துடுறேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம், அவைக்கு எனது அடுத்த வணக்கம். நிறைவான வாழ்க்கையை வாழ்வது இந்த கால பெண்களே என்ற தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் இந்த கால இளம் சிட்டு முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு எனது தேவையா எனக்கு ராஜா சார். நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தது அந்த கால பெண்களே என எதிர்த்து வாதாடி கொண்டிருக்கும் எனது எதிர்க்கட்சி அணியினருக்கும் அன்பு வணக்கங்கள். மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமாக வந்திருப்பாங்க நினச்சேன். அப்படி வந்திருந்தா ஒரு நடமாடும் உதாரணமாக இருந்திருக்கும். அதுவும் பத்தலைன்னா எங்களோட அணியின் சார்பாக என்னுடைய சொந்த செலவில் ஒரு நல்ல அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கூட வாங்கி தரவிருக்கிறோம் என்பதையும் இந்த சபைக்கு முன்னால் நான் சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். உட்கார்ந்து அரைத்து கொண்டிருந்தால் 36 வயதினிலே கூன் விழுந்த கிழவியாக தான் ஆயிருக்க முடியுமே தவிர 36 வயதினிலே ஜோதிகா மாதிரி இப்படி சாதிக்க புறப்பட்டிருக்க முடியாது. கூன் விழுந்த கிழவியை இன்று எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஆரோக்கியத்தை எமக்கு தந்தது இந்த காலம் அல்லவா? எங்கள் வீடுகளில் இன்று இருக்கும் மிக்சி கிரைண்டருக்கும் நம்ம தலைவர் எடுத்த படத்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு ஒன்று உண்டு. இருக்கு, ஆனா இல்லை. நாங்கள்லாம் இப்போ மிக்சியில கூட மாவரைக்கிறது இல்லைங்க, எல்லாமே ரெடிமேட் தான். சுலபமாக வேலையை முடித்து அடுத்த விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு கேட்டான். பெண் அடுப்படியை விட்டு இன்று அடுத்த அடிக்கு வந்து விட்டாள். ஆம், நாங்கள் அவனிலும் சமைக்கிறோம், ஆகாய விமானமும் ஓட்டுகிறோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு நிலவை பார்த்து சோறூட்டி கொண்டிருந்தாள் அன்று அன்னை. நிலா வராது, நீதான் நிலவுக்கு போக வேண்டும் என்று தயார்படுத்துகிறாள் இன்று என்னை. வானை எழப்போம், கடல் மீனை எழப்போம், சந்திர மண்டலவியல் கண்டறிவோம் என எமது பெண்கள் இன்று சந்திர மண்டலம் வரை சென்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனைகள் எல்லாம் தந்துவிட முடியாத நிறைவை வேறு எந்த வேதனைகள் தந்துவிட முடியும்? கடலில் இருந்து கிணற்றிற்கு வந்து சேர்ந்த தவளையிடம் கிணற்று தவளை கேட்டதாம், உங்கள் கடல் என்ன அவ்வளவு பெரியதா எங்கள் கிணற்றை விட என்று. அந்த காலத்தில் பெண்கள் கிணற்று தவளைகள் கூட இல்லை, வெறும் கிண்ணத்து தவளைகள். 9 வயதில் திருமணம், 10 குழந்தைகள். விபரம் தெரிகின்ற வயதில் கணவனை இழந்தால் உடன்கட்டை ஏற்றப்பட்டாள் அல்லது மொட்டையடித்து மூலையிலே முடக்கப்பட்டாள். அவள் வாழ்ந்தாளா என்பதே எனக்குள்ளே மிகப்பெரிய கேள்விக்குறி. சமையல் கட்டில் தன்னோட குழந்தைகளை பெற்று வளர்க்கிற இயந்திரமாக மட்டுமே சமையலறையில் தன் வாழ்நாளை கழித்து வந்தாள். கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த அந்த அப்பாவி பெண்ணுக்கு தன்னோட குழந்தைகளை வளர்க்கிற சுதந்திரமும் ஆற்றலும் கூட இருந்ததில்லைங்க. அந்த பெண்ணுக்கு, அந்த அம்மாக்கு அன்னைக்கு வீட்டோட தலையெழுத்தை கூட மாற்றி எழுத முடியாது. ஆனால் இன்னைக்கு அம்மா நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி எழுதுறாங்க. நல்ல குழந்தைகளை நாட்டுக்கு கொடுத்து இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதில் இந்த கால அம்மாக்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணை பொருளோடு ஒப்பிட்டான் என்று. ஆனால் இன்று காலையில் எழுந்து நாங்கள் வெறும் பல்லை மட்டும் தேய்த்து கொண்டிருக்காமல் ஆண்ட்ராய்டு செல்லையும் தேய்த்து அடுத்த யுகத்திற்கு போய் கொண்டிருக்கிறோம். ஒத்துக்கொள்கிறேன், அதிக அளவு அழுத்தத்தால் ஸ்ட்ரெஸ், பிபி, சுகர் போன்ற வியாதிகள் வரத்தான் செய்கின்றன. இவையெல்லாம் அந்த காலத்திலும் இருந்தது, பெயரிடப்படாமல். பேய் பிடித்து விட்டது என்று சொல்லி பெண்ணை கோவில் மண்டபத்திற்கும் ஆணை திருமண மண்டபத்திற்கும் அனுப்பினான். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, பெண்களுக்கு மட்டும்தாங்க பேய் பிடிச்சது. காத்து கருப்பு வந்து பட்டுன்னு தலையில் அடிச்சது, பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டான்னு சொல்லுவாங்க. சுகர் வந்து இறந்த பெண்களை தான் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும், ஏன் எல்லா பேய்களும் பெண்களாக இருக்கின்றன என்றால், வாழுகின்ற பொழுது யாருக்கெல்லாம் ஆசை நிறைவேற்றப்படவில்லையோ அவர்களெல்லாம் பேய்களாகத்தான் அலைவார்கள் என்று. ஆசைகள் நமக்கு நிறைவேற்றப்படவில்லை, அதனால் நாம் பேயாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இவங்களுக்கு வாழற காலத்திலே எல்லாம் கிடைச்சிருது. சுகர் வந்து இறந்த பெண்களை தான் பார்த்திருப்பீர்கள் நடுவர் அவர்களே அன்று. இன்று சுகர் வந்தா கூட ஜிம்முக்கு போய் சூப்பர் ஃபிகர் ஆகியிருக்கிறாள் எம் காலத்து பெண்.
எனக்கு என்ன நடக்கிறது, எனக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் பக்குவமும் ஆற்றலும் இந்த காலத்து பெண்களுக்கு இருக்கிறது. அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற படிப்பறிவும் அவளுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். பேதையாக இருக்கும்போதே எமது பெண் இன்று மேதையாக கலக்குகிறாள். இதைவிட வாழ்க்கையில் வேறு என்ன நிறைவு இருக்க முடியும் நடுவரவர்களே? சைகை மொழி பேசி வந்த மனிதன் சமூகமானது ஒரு மாற்றம் தானே. மாற்றங்களோடு வாழ பழகி கொண்டவள் தானே பெண். அந்த மாற்றங்கள் அவளுக்கு சாதகத்தை தான் தந்து கொண்டிருக்கிறதே தவிர பாதகத்தை அல்ல. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரை என பெண் மாயும் பல வேடிக்கை மனிதனைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என் காதல் கவிஞன் பாரதி கண்ட கனவு பெண்கள் அல்லவா நாங்கள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்திலே யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டு நாங்கள் வாசல் படிய தாண்டி பல வருஷங்கள் ஆகிவிட்டது. நாங்கள் சாதிக்க புறப்பட்டு சில காலங்கள் ஆகிவிட்டது. இறுதியாக உங்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் கடல் கடந்து வந்து தனது சிறைகளை தாண்டி இன்று உரைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறாள் என்றால் நிறைவான வாழ்க்கைக்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் தேவை இருக்க முடியும்? ஆகவே நடுவர் அவர்களே, அகநிறைவு புறநிறைவு இரண்டிலுமே நிறைவான வாழ்க்கையை வாழ்வது இந்த கால பெண்களே என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் பிராவோ. சபாஷ் சபாஷ். வள்ளி சக்தி அவர்கள் ரொம்ப தேர்ந்த ஒரு வழக்காடி போல் நின்று வழக்காடி இருக்கிறார்கள். எனக்கு தமிழ்ச்சங்கத்தின் மீது ரௌத்ரம் வருகிறது, சினம் வராது. ஏனென்றால் சினம் என்பது சுயநலத்தால் வரும் இழிவுணர்வு, ரௌத்ரம் என்பது பொதுநலத்தால் வரும் விழிப்புணர்வு. எனக்கு ரௌத்ரம் வருகிறது. நீங்கள் ஆடலையும் பாடலையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு பேச்சரங்கத்திற்கான நேரத்தை அதிகப்படுத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது. வள்ளி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். எனக்கு நிரம்ப பிடித்தது அவருடைய பேச்சு. ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலையில் பெண் என்பவள் எப்படி இரண்டாம் நிலையில் வைத்துக்கொண்டே இருந்தார்கள், அதை எப்படி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பெண் வந்து கொண்டிருக்கிறாள் என்பதனை அவர்கள் தன்னுடைய பேச்சிலே முன்னெடுத்தார்கள். எனக்கு மீண்டும் அந்த கவிக்கோ தான் ஞாபகத்திற்கு வருகிறான். கவிக்கோ சொன்னான், உங்களை எல்லோரையும் பார்த்து சொன்னான், ஒரு ஆணாக ஒரு விஷயத்தை பதிவு செய்தான். ஏ பெண்ணே, நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். சக்தியே, காலை தூக்கி ஆடி ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். இலக்கணத்தை உனக்கு கற்பித்தோம், நாங்கள் வலு அமைதிகளாக நின்றோம். நான் உன்னை மணந்தால் அது கல்யாணம், நீ என்னை மணந்தால் அது வியாபாரம் என்கின்ற நிலையில் எங்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு, காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை. பெண்ணே, பெண்மை என்கின்ற தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம் என்று எழுதினான் அந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அந்த கவிதை ஞாபகத்திற்கு வந்தது. தீர்ப்பு நெருங்குகின்ற நேரம். அதே நேரத்தில் உலகத்திலேயே மிக உன்னதமான நிலையில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை காட்டுவதற்காக குவைத் தமிழ்ச்சங்கம் 10 ஆண்டு காலம் மிக வெற்றிகரமாக ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. 10வது ஆண்டான இந்த நிறைவு விழாவில் வெற்றிகரமான ஒரு சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை கைமாற்றுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பர்வீன் சுல்தானாவின் தீர்ப்பு. காத்திருங்கள், வாருங்கள் நண்பர்களை மேடைக்கு.